சொல்றதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லம்மா. நம்மளுக்கு இன்னும் நிறைய வாய்ப்பு இருக்கு. நாம இத்தனை வருஷமா அப்சைட் டவுனை பத்தி புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருந்தது எல்லாமே மொத்தமா தப்பு. அவனை கொல்லணும். காடை போட்டு விட்டுருங்கன்னு போட்டீங்கன்னு வைங்க, எனக்கு சேஃப்டி. அது உண்மையாலுமே இருந்தா கூட யாரும் உங்களாண்ட வந்து எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நல்ல ஐடியா சார், ஃபாலோ பண்ணிக்கிறேன். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் பார்க்க போற வீடியோஸ் இதை பத்தினா நோவா ஆர்க். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், படம் பார்த்துருப்பீங்க, சீரீஸ் இருக்கு, பல குழந்தையோட கார்ட்டூன் காமிக்ஸ் எல்லாத்துலயுமே இது வரும். இந்த நோவாவோட ஆர்க்குன்றது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போட்டு. அந்த போட்ல இருந்து மிகப்பெரிய வெள்ளம் வர்றதுக்கு முன்னாடி கடவுள் அவங்களுக்கு அசரீரி மூலயமா எச்சரிக்கை கொடுத்து நோவாவோட ஃபேமிலியும் மனிதர்களுடைய அந்த சாம்பிள்ஸும் எல்லா உயிரினங்களுடைய அந்த ஆண் பெண் தன்மை அந்த சாம்பிள்ஸை எடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்க் கட்டுறாரு. அதாவது மிகப்பெரிய ஒரு போட்டை கட்டுறாரு. பெரிய ஷிப்னே வச்சுக்கோமே, அந்த பெரிய ஷிப்பை கட்டுறாங்க. கட்டிட்டு அதை பெரிய வெள்ளம் முடிஞ்சு ஒரு இடத்துல போய் தட்டி நிற்கிது. அது அரராட் மலை. ஸோ அதை போய் தட்டி நிற்கிற இடம் பேர் அரராட் மலை. அங்கேருந்து வந்து உலகம் முழுக்க அந்த மைக்ரேஷன் நடக்குது. திருப்பி ஒரு சுழற்சி, அதாவது நீருளி வந்து இந்த ஐசேஜ் முடிஞ்சு மிகப்பெரிய வெள்ளம் வந்து உலகத்தை ஃபுல்லாக அழிச்சிருச்சு. திருப்பி நோவாவோட ஃபேமிலி தான் இந்த உலகத்தில் மனித குலத்தை வாழ வச்சுச்சு, மற்ற உயிரினங்களையும் படைக்க வச்சுச்சு, அடுத்த ஜென்ரேஷன் கொண்டு போகிறதுக்காக வேலை பார்த்துச்சு அப்படின்றது தான் ஸ்டோரி. புராணங்கள், பைபிள், இதிகாசங்கள், இஸ்ரேலு, முஸ்லீமு, கிறிஸ்டின் எல்லாருடைய கதைகளிலும் இந்த நோவாவோட கதை வந்துருக்கு நம்ம சைடில். ஸோ நோவா கதைன்றது வந்து அந்த சைடு வெஸ்டர்ன் கல்ச்சரில் சொல்லப்படுது. ஸோ நம்ம சைடில் எதை சொல்கிறாங்க அப்படின்னா மனுன்ற ஒரு புராணங்கள்லையும் இதிகாசங்களையும் சொல்லப்படுது. மனுன்னு ஒருத்தர் இருக்கார். மேபி அவர் மூலியமாக தான் வச்சு தான் மனிதர்கள்ன்ற பேர் வந்துச்சுன்றா சொல்கிறாங்க. ஸோ இந்த மனுன்றவர் தான் ஃபர்ஸ்ட்டு. அவருக்கும் அசரீரி வருது. அதே மாதிரி இந்த நோவாக்கு என்ன நடந்துச்சோ அதே ஸ்டோரி, சேம் ஸ்டோரி. பட் அது வந்து மிகப்பெரிய ஷிப் மாதிரி சொல்லுவாங்க. இதில் வந்து ஒரு போட்டு. ஸோ இந்த இவருக்கு சொல்கிறது யாருன்றது தெளிவாக சொல்லிடுறாங்க. அந்த நோவாக்கு சொல்லக்கூடிய விஷயம் கடவுள்னு சொல்லிடுறாங்க, அல்லா ஏதாவது சொல்லிடுறாங்க. பட் நமக்கு விஷ்ணுன்னு சொல்றாங்க. ஸோ விஷ்ணு வந்து இந்த அசரீரி மூலியமா இந்த மனுக்கு கட்டளையிடுறாரு, மிகப்பெரிய அழிவு வரப்போது, மக்களையும் உயிரினங்களையும் காப்பாத்துன்னு சொல்லி மெசேஜ் வருது. இங்க இருந்து இந்த மனு எல்லாரையும் சேஃப்டி பண்ணி போட் மூலியமா கொண்டு போறாரு. ஸோ அவர் எங்க போய் கரை தட்டி நிக்கிறாரு அப்படின்னா இமயமலை. ஸோ எல்லாருமே ஒரு மலைப்பகுதியில் போய் தான் தட்டி நிற்கிறாங்க. ஏன்னா தண்ணி எந்த அளவுக்கு இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. கடல்ல இருந்து இப்போ சுனாமி வந்துச்சுன்னா ஒரு 2 அடி 3 அடி, மிஞ்சி போனால் ஒரு 10 அடி வரும். ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்த சுனாமி மலை மேலே ஏறி உட்காந்துருக்காங்க, அங்கே போய் போட்டு தட்டிருக்கு அப்படின்னா மேபி 100-150 அடிக்கு மேலே தண்ணி வந்திருக்கு. ஏன்னா அண்டார்டிகா, அந்த ஓஷன்ல இருக்கக்கூடிய இந்த பனிப்பிரதேசம் இருக்குல்ல, மொத்தமா ஒரே நாள்ல உருகி இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அது அழிஞ்சு அது ஒரே நாள்ல ஒரு மிகப்பெரிய பேரழிவு நடந்துச்சு. இது வந்து கண்டம் மாற்றமும் பூமியோட அந்த இருக்குல்ல, இந்த லாட்டிடியூட் ஆட்டிடியூட் பாக்குறீங்கல்ல, ஸோ அதோட சுத்தும் தன்மை கொஞ்சம் லைட்டா பிசுறுத்துனாலும் பெரிய லெவல்ல மாறும். கண்டங்களுடைய அந்த நார்த் ஈஸ்ட் சவுத் போல் இருக்குல்ல, ஸோ இது கொஞ்சம் சேஞ்ச் ஆனா கூட மிகப்பெரிய பேரழிவு நடக்கும். பூமியோட ஒரு சின்ன உழுக்கல் கூட இந்த உலகத்தையே உருட்டி விட்டுருன்றது அதில் சிம்பிளாக சொல்லப்படுறாங்க. ஸோ அப்படி நடக்கிறது வந்து அங்கே ஒரே நாளில் அழிக்கப்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு அந்த ஒரே நாளில் மிகப்பெரிய வெள்ளம் எல்லா நாடுகளுக்கும் போயிருக்கு. அதாவது எல்லா ரிலீஜன்ஸ்க்கும் போயிருக்கு. சைனீஸ்க்கும் இது ஒரு வரலாறு இருக்கு. GUNYA அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்லி அவங்களுடைய தலைவரும் ஒருத்தர் வந்து காப்பாத்திருக்காருன்னு சொல்றாங்க. அதை அப்படியே நீங்க மாத்தி போட்டீங்கன்னா தமிழ்ல சொல்ற யாக்கோன்னு வரும். ஸோ இந்த யாக்கோன்ற வார்த்தை எதுல வரும் அப்படின்னா முருகனையும் குறிக்கிற மாதிரி வரும். சேயோன், அந்த யோன் அந்த முடிகிறது வந்து நம்மளோட தமிழ் மரபுல இருக்கு. ஸோ அங்க போயிட்டு அவங்களும் டிராகனை வழிபடுறாங்க. டிராகன், முருகன் இவங்களுக்கு தொடர்பு நிறைய வரும். ஸோ அதை நம்ம பர்டிகுலரா பார்க்க வேண்டாம். ஸோ சைனீஸ்லயும் இப்படி ஒரு மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு, ஒருத்தர் காப்பாத்திருக்காரு. அதே மாதிரி கிரேக்க புராணங்கள் இருக்குல்ல, ஸோ கிரேக்க புராணங்கள் அட்லாண்டிஸ்ல உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஸோ அந்த விஷயங்களிலும் அவங்களுக்கும் மிகப்பெரிய வெள்ளம் வந்திருக்கு, அங்கேயும் யாரோ ஒருத்தவங்க வந்து காப்பாத்திருக்காங்க. ஸோ சேம் ரிலீஜன், ஒரு உலகத்துல கூடிய மிகப்பெரிய பழமையான நாகரிகம் சொல்லக்கூடிய ஹிந்து, அப்புறம் சைனீஸ், ஒரு பக்கம் அந்த நபிகள், அந்த ஆபிரகாம் ரிலிஜன்ஸ் இருக்குல்ல. ஸோ இந்த ஆபிரகாம் ரிலிஜன்ஸ் வந்துச்சுனாலே இந்த முஸ்லீம், கிறிஸ்டின், யூதர்கள் இது எல்லாமே வந்துடும். அதாவது கிழக்கேசி, இந்த வடநாடு, இந்த பெட்ரோலியம் தான் எடுத்துட்டு இருக்கோம்ல, ஈரான், ஈராக்கு, இஸ்ரேலு, ரஷ்யா, இந்த மாதிரி கண்டங்கள்ல இருக்கக்கூடிய எல்லாத்துமே இந்த அரபிக் வம்சத்துல வந்துருவாங்க. இது எல்லாமே சேர்ந்துக்கிறாங்க. இது எல்லா பக்கமும் இருக்கக்கூடிய ஒரே கதை என்ன அப்படின்னா பெரிய வெள்ளம் வந்திருக்கு, அந்த வெள்ளத்துல இருந்து தப்பிச்சிருக்காங்க. ஸோ இந்துக்களிலேயும் இது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இந்துக்கள் இதை பற்றி பெருசா பேசுறது கிடையாது. இந்த மனுவோட வரலாறு அதிகமா பேசப்படாது. இங்க பேசப்படுற வரலாறு என்னன்னா ராமன், ராவணன். இங்க என்ன பேசப்படுது அப்படின்னா முருகன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. ஸோ இது ரெண்டு மட்டும் தான் பேசப்படுது. மெயினான ரீசன் என்ன, இந்த மனுவை பிடிக்கணும். ஸோ இந்த மனுவோட வரலாறு நீங்க படிச்சீங்க அப்படின்னா தெரிஞ்சிச்சுனால உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். விஷ்ணு வந்து கட்டளை கொடுக்குறாரு, அதுல இருந்து மக்களை காப்பாத்துறாங்க, இமயமலையில போய் தஞ்சம் அடைகிறாங்க. சரி, எல்லா ரிலீஜன்லையும் கிரேக்கத்துல இருந்து சைனீஸு, ஹிந்து, அப்புறம் நம்மளுடைய
யூத மதங்கள் சம்பந்தப்பட்ட ஆட்கள், நபிகளோட கூட்டம். ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த மாதிரி ஸ்டோரி இருக்கு. தமிழர்களுக்கும் இங்க இருந்து உலகத்துக்கே பூர்வக்கூடிய தமிழர்கள் தானே. ஸோ தமிழர்கள் வரலாற்றில் இது எங்க இருக்கு, தமிழர்கள் வரலாற்றில் இது இருக்கா, புராணங்கள் இருக்கான்னா நிறைய இருக்கு. பட் ஆனால் சிம்பிளா சொல்லப்படணும் அப்படின்னா இங்க இருந்த மக்கள் பழங்குடியின் மக்கள். நமக்கு வரலாறுல ஒன்றும் கிடையாது, வாய் வழி சொல் தான். நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு ஸ்டோரி சொல்லியிருப்போம். அந்த முருகு வந்து மிகப்பெரிய ஊழி வருது. அந்த ஊழி அப்போ குமரிக்கண்ட அழிவப்போ நாகரில் துரத்திட்டு போகும்போது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குல்ல, இந்த தேனியிலேருந்து போதில் பெரிய மேற்கு தொடர்ச்சி மலை, அது இப்போ வேணா அது உடச்சு ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்காங்க. அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு மலை, மிகப்பெரிய ஒரு காடு. ஸோ அங்கே தான் அந்த குகைகளிலும் வாழ்ந்துட்டு இருந்த மனிதர்கள் தான் நாம அங்கே தான் தஞ்சம் புகுந்தோம். ஸோ அந்த குமரிக்கண்டம் முருகு வந்து பார்த்துட்டு போனது, ரிட்டர்ன் போனது, திருப்பி இங்கேருந்து ஈஜிப்ட் வரைக்கும் துரத்திட்டு போனது, இமயமலையில் ஒரு கூட்டம் தஞ்சம் முடிஞ்சு, அண்டார்டிகா ஓஷன் அங்கிட்டு ஒரு கூட்டம் தஞ்சம் முடிஞ்சு, இப்படி ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு கப்பலில் ஒவ்வொரு பக்கம் செதறினாங்க. இல்லை, அந்த செதறின கதையை தான் கிரேக்கத்திலையும் சொல்றாங்க, சைனீஸ்லையும் சொல்றாங்க, நபிகள் கூட்டமும் சொல்றாங்க. அதாவது அரபிக் மொழியில சொல்லக்கூடிய ஆட்களும் சொல்றாங்க. இதுல நான் ஒண்ணு தேடி பார்த்தேன். முதல் நோவான்னு சொல்ற கதை தேடி பார்க்கும்போது, நோவா ஸ்டோரி வரும்போது அவங்களோட பேரம்பேத்திய 10வது தலைமுறை, நோவாவோட 10வது தலைமுறை தான் ஆபிரகாம். ஸோ இந்த ஆபிரகாம் வந்து 10வது தலைமுறைன்னு வரும்போது கிட்டத்தட்ட நோவா வந்து 350 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காப்ல. சாதாரண மனிதர்கள் வாழ்ற வாழ்க்கையே கிடையாது, 350 ஆண்டுகள் வாழ்ந்திருக்காரு. அவரோட 10வது தலைமுறை தான் ஆபிரகாம். இந்த ஆபிரகாமோட ஃபேமிலி லைனேஜ் தான் முஸ்லீம்களுக்கும், கிறிஸ்டின்களுக்கும், யூதர்களுக்கும் வழி தோன்றலா இருக்கு. ஸோ ஆபிராமிக்கல் ரிலிஜியன்ஸ்ல வந்தவங்க தான் அவங்க 3 பேருமே. ஸோ இந்த மேல நம்ம இந்தியாவை தவிர்த்து மேல இருக்க நாடுகள் எல்லாருமே இந்த 3 மதங்கள் தான் டாமினேஷன். கிறிஸ்துவம், முஸ்லீம், யூதம், இந்த 3 தான் டாமினேஷன் பண்ணுது. சவுத்துல வந்துட்டீங்கன்னா மனு, ஹிந்துத்துவா, ராமன் வம்சாவளி. ஸோ மனு வம்சாவளி தான் ராமர்கள். ஸோ ராமர் வம்சாவளிங்கிட்ட வந்துருச்சா. பிரம்மர்களுடைய வம்சாவளி தான் ராவணன். ஸோ இவங்க நீங்க நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரிலீஜியன்ஸ்லையும் இந்த வரலாற்றுலையும் சொல்லப்பட்ட கதைகள் எல்லாமே ஒரே ஒரு அழிவை பத்தி. அந்த அழிவுல இருந்து இங்க இருந்து தெற்கு திசை இல்லாம எல்லாரும் ஓடின கூட்டம் இங்க இருந்தா போயிருக்காங்க. குமரிக்கண்ட அழிவுல இருந்து இங்க கிளம்பி போயிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு இடங்களிலும் ஒவ்வொரு இடத்துல போய் அவங்க வாழ ஆரம்பிச்ச உடனே அந்தந்த இடங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க தகவமைச்சுக்கிட்டாங்க, மொழிகள் மாத்திக்கிட்டாங்க, நாகரிக வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டாங்க. ஸோ இப்போ பலாயிரம் ஆண்டுகளுக்கு அப்புறம் அவங்கள்ட்ட இருக்க ஒரே கனெக்ஷன் என்ன அப்படின்னா, பெரிய வெள்ளம் வந்துச்சு, இங்க இருந்து தப்பிச்சு போனோம், எங்களுக்கு மெசேஜ் கிடைச்சி எங்களுடைய தலைவர் எங்களை காப்பாற்றி கூட்டி போனாரு. ஸோ ஒருத்தவங்களுக்கு தான் மெசேஜ் வந்திருக்கு. அவங்க மூலியமா ஸ்பிளிட் பண்ணி ஒரே போட்ல எல்லாரும் தப்பிக்கல, 10-15 போட். இப்படி இந்த 2012 ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்துல இந்த அழிவு வரும்போது உலகத்துல இதே மாதிரி பெரிய வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்தை தப்பிக்கிறதுக்கு 3 போட் தயாரிப்பாங்க. அதுவும் சைனால தயாரிக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இந்தியா எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி சேர்ந்து உலக நாடுகள் இருக்க பெரிய தலைவர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் உருவாக்கியிருப்பாங்க 3 போட்டு. ஸோ அதே மாதிரி தான் நீங்க நோட் பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் மனு, இன்னொரு பக்கம் கிரேக்கம், இன்னொரு பக்கம் சைனீஸ், இன்னொரு பக்கம் ஆபிரகாம். ஸோ ஒரு 4 போட்டை எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்களேன், ஒரு போட்டை. ஸோ இந்த 4 போட்டில் 4 பேர் 4 பக்கம் செதறி இருக்காங்க. இவங்க எல்லாருமே அரச குடும்பங்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவங்க, அதாவது கடவுளோட தொடர்பில் இருந்தவங்க. சாதாரண மக்களுடைய வரலாறு எங்கேயுமே இல்லையே. ஸோ அதுதான் மேற்கு தொடர்ச்சி மலை. ஸோ அந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலேருந்து தஞ்சம் புகுந்தவங்க தான் நம்மளுடைய வரலாறு எங்கேயுமே இருக்க போகிறதில்ல, எங்கேயும் சொல்ல போகிறது இல்லை. அங்கேருந்து கீழே இறங்கி திருப்பி நம்ம ஒரு நாகரிகத்தை உருவாக்குறோம். இங்கே பூர்வீகமாக நிலத்தை பிடிச்சி நம்ம நல்லபடியாக வாழ்ந்துட்டு இருக்கோம். இது திருப்பி ரீக்ரியேட் பண்ணுறதுக்காக இங்கிருந்து போன நாகர்கள் உள்ள புகுந்து அந்த என்ன சொல்றது டிஎன்ஏ கலப்பு, அரச குடும்பத்தை உருவாக்குறது. ஏன்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த பெரிய வெள்ளத்துக்கு அப்புறம் நாகர்கள்லாம் யாரு, அவங்க எவ்வளவு அச்சுறுத்தலான ஆட்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ ஒரு கான்சியஸோட இருந்தனால எதுவுமே பண்ண முடியல அவங்களால. அவங்க பண்ண ஒரே ஒரு விஷயம், இங்க வந்து திருப்பி மனிதர்கள் மண்டைய கழுவி யாரெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்காங்களோ, இந்த ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் பார்த்தீங்கன்னா வீக்கான ஆள மைண்டை தான் கண்ட்ரோல் எடுக்கும். இந்த மைண்ட் ஃபிளேயரா இருக்கட்டும், வெக்னாவா இருக்கட்டும், 2 பேருமே இந்த வீக்கான மைண்ட் செட், பயம்தாங்கொழி, கொஞ்சம் வீக்காக இருக்கவங்க, இவங்களை மைண்ட்லாம் டேக் அவுட் பண்ணி அவங்க மூலியமா அதோட காரியத்தை சாதிக்கும். இதே போல் தான் ஆதியிலே நடந்திருக்கு. ஸோ அப்படி உள்ள வந்து அவனை பப்பட்டா யூஸ் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ஆடம்பர ஆசைகள் பெரிய லெவலில் கொடுத்து இல்லாத விஷயத்தை இருக்கிறத காட்டி அவனை பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு தலைவன் போல ப்ரொஜெக்ஷன் பண்ணி இப்போ எப்படி கோமாளிகளெல்லாம் அரசாட்சி பண்ணிட்டு இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த காலத்துலையும் அப்படி கொண்டு வந்து அவன் பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருந்த கூட்டம் தான் இப்போ வரைக்கும் மைக்ரேட் ஆகி இப்போ இருக்க கோமாளிகளை அரசியல்வாதியாக உட்கார வச்சு அவங்க பின்னாடி இருந்து ரூல் பண்ணிட்டு இருக்கானுங்க. 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த ரகசியம் இன்ன வரைக்கும் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கணும். அப்போ எந்த அளவுக்கு கோமுட்டித்தனமா முட்டாள்தனமா மனிதர்கள் வாழ்ந்துருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. நீங்க எதையுமே ரொம்பலாம் தேட தேவையில்லை. உங்களுக்கு வந்து ரொம்ப போய் வரலாறுலாம் போய் ரொம்பலாம் போய் போல திருடி எந்த புக்கை படிக்கணும், எந்த புராணத்தை படிக்கணும், அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. 4 விஷயம். சைனாவில் நடந்த மிகப்பெரிய வெள்ளம், மனு, ஸோ ஆபிரகாம் ரிலிஜன், நோவா. இந்த நோவாவையும் மனுவையும் பிடிங்க. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுடைய ஆரிஜின்ஸும் அங்கேருந்து ஆரம்பிக்கும். ஐ மீன் என்ன சொல்றது, இந்த அழிவுக்கு அப்புறம் இந்த மிகப்பெரிய ஊழி வந்து மிகப்பெரிய சுனாமி வந்து அழிஞ்ச பிறகு குமரிக்கண்ட அழிவுக்கு அப்புறம் உருவான மனித குலத்தோட ஆரிஜின் எங்கே வருது அப்படின்னா இந்த மனுல இருந்தும் அந்த நோவால இருந்தும். ஸோ நோவாலோட 10வது தலைமுறைக்கு அப்புறம் தான் ஆபிரகாம்ல இருந்தா 3 ரிலிஜியன்ஸ்.
ஸோ அப்போ ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் பாப்புலேஷனும் இந்த கதைகள் இருந்து ஆரம்பிக்குது. இதை பிடிச்சி போனீங்கனாலே உலக மனிதர்களுடைய வரலாறு புரிஞ்சிடும். அந்த வரலாறை மறைச்சு அவனுங்க எப்படி இப்போ டாமினேஷன் பண்ணி உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க, எப்படி ஆண்டுட்டு இருக்கானுங்கன்னு உனக்கு தெரியும். ஏன் யூதர்களுக்கு உலகம் முழுக்க இவ்வளோ செல்வாக்கு? ஏன் நம்ம ஊரில் இருக்க பிராமணர்களுக்கு எவ்வளோ செல்வாக்கு? ஆரியர்கள் தான் இங்கே வந்தாங்க. ஸோ பார்சிகளுக்கு எப்படி இவ்வளோ செல்வாக்கு? ஏன் இவனுங்கெல்லாம் கொஞ்சம் ரிலீஜனில் ரொம்ப கம்மியாக இருக்கானுங்க, இவனுடைய மக்கள் தொகை ரொம்ப ரொம்ப கம்மி, ஆனால் இவங்க உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எல்லா டாப் பொசிஷன்லையும் இவங்க தான் உட்காந்துருக்காங்க. இந்தியாவில் இருக்க மிகப்பெரிய டாப் பொசிஷனில் இருக்க ஃபுல்லாக பிராமணர்ஸ் தான். ஸோ அதே மாதிரி நான் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கார்பரேட்ஸில் இருக்கவங்க ஃபுல்லாக யூதர்கள் தான். ஸோ இவங்களுக்கு இந்த டாமினேஷன் கிடைக்கிறதுக்கு யார் உதவி செஞ்சா? ஸோ இவங்களுக்குன்னு ஒரு லாபி உருவாயிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த லாபி என்ன அப்படின்றத தேடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன நடக்குதுன்றது ஈஸியாக புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் இனிமே 3ஆம் உலகப் போர் ஏன் வரப்போகுதுன்றது உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இதில் உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகான் ஆல் போட்டு ஷேர் பண்ணுங்க. புது உலகம்.